Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 32 of walking challenge. Good morning சொல்கிறதுக்கு உண்டான பர்ஃபெக்ட் டே இன்றைக்கி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி ஆகஸ்ட்டில் இருக்கக்கூடிய கடைசி சண்டே. நேற்று அந்த டிசிப்ளின் பற்றி பேசணும் இல்லையா, நைட்டு படுக்கிற டைமும் மார்னிங் எந்திரிக்கிற டைமும் ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டதோட முதல் நாள் விளைவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக தூங்கலை. வழக்கம் போல் 4:30க்கெலாம் எந்திரிச்சாச்சு. ஓகே, எந்திரிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு யோசித்தேன், ஓகே டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ வா நம்ம செல்லத்தை பொறுத்த அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. வாக்கிங் வந்தாச்சு. இடம் மறுபடியும் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏர்லி மார்னிங் சொல்கிறேன், ஏர்லி மார்னிங்கில் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி காலேஜ் டைமாக இருக்கட்டும், தென் ஸ்கூலில் ஜாயின் பண்ண ஒரு 1 or 2 years ஒரு வருஷமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சூப்பராக இருக்குன்னு வைங்களேன். அந்த வைபே செம்மையாக இருக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த குயில் சத்தம், குருவியெல்லாம் அழகாக கத்திக்கிட்டு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது இந்த ஆக்சிஜன் விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏர்லி மார்னிங்கில் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஓகே. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீல்ஸ் மைண்ட்லேயும் இருக்கும், பாடியிலையும் இருக்கும். ஏன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கோமா, பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, நல்லா தூங்கணுமா, மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். முக்கியமாக ஆக்சிஜன் லெவல் செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த ப்ரீத்திங்கோடு நீங்கள் நடக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். எஸ், நம்ம களத்துக்கு வந்துட்டோம். இன்னொன்று, நேற்று 2,31,000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நேற்று கவுண்ட்டை நான் சேர்க்காம விட்டுட்டேன். ஸோ 2,40,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஆகஸ்ட் மந்தில். இன்றைக்கி ஆகஸ்ட் மந்தோட கடைசி நாள். அப்படின்னா 2,50,000 2.5 லட்சம் ஸ்டெப்ஸ் நடக்க போகிறோம். இன்றைக்கி கண்டிப்பாக நடந்து ஆல்மோஸ்ட் எனக்கு இன்றைக்கி டைமும் இருக்குது. பட் டியூஷன்ஸ் நிறையா இருக்குது. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக இந்த வாக்கிங்கை முடிச்சுட்டு அடுத்தடுத்து டியூஷன்ஸும் கிளம்பணும். எஸ், இன்றைக்கி வெற்றிகரமாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். மார்னிங் டைம் வாக்கிங் வரதோட பெனிஃபிட் இது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வானம். எஸ், இந்த அழகு பார்க்கறதுக்காகவே வரலாம். நல்லா விடிய ஆரம்பிச்சிருச்சு, ஸ்வெட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். பாருங்க வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எஸ், அநியாயத்துக்கு அழகாக இருக்குங்க. நாள் கழித்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி போன வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். லைட் எரிஞ்சிட்ருக்கா. போன தடவை நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்ல, அதை இப்போ அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் இது. லைட் எரியற தெரியுதுங்களா? ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப் ஆகிடுச்சு. எஸ், லாக் பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. சண்டே இந்த மந்தில் ஃபஸ்ட்டு சண்டேவை போட்டு அடின்னு அடிச்சிருக்கோம். இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். சொன்ன மாதிரி இந்த மாதத்தோட கடைசி நாள் இன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த மாதங்களில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்த மாதத்தோட தீம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டிசிப்ளின். இதை பர்ஃபெக்டாக கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதம் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக சிறப்பாக அமையும். நாளைய பொழுது நமதாகட்டும், நம்பிக்கை அதற்கு உரமாகட்டும். ஹாவ் அ கிரேட் டே.